எல்லாருக்கும் வணக்கம். மணிரத்னம் சார், மிஷின் சார், கார்த்திக் ராஜா, தனா, மதிய அண்ணன் நான் கூப்பிடுவேன். ராஜவேல் ஒளிவீரன் என்ற ஒரு மாசான ஒரு பேரை மாற்றி இப்போ ராஜவேல் மோகன் ஆக்கிட்டார். ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். ஆக்சுவலி அது தப்பு, ஐ டோன்ட் நோ, பட் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம் ஆஸ் an opinion. Rajavel and the rest of the crew, entire assistant directors, எல்லாரும் இப்போ கூட என்னால் நம்ப முடியலை இப்போது இந்த ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கோன்னு. அதாவது மாறி எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் படை வீரன் கூட ஒரு நாள் தானே ஃபோன் பண்ணி இப்படி கதை சொல்லணும். அப்போ நான் அப்போ கூட யோசித்தேன், எதுக்கு என்ன ரோல், சின்ன ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு தான் நினச்சேன். பட் கடைசியில் ஹீரோ பண்ணோன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணார். அண்ட் அங்கேருந்து ஆரம்பித்து இட்ஸ் காட்டன் டில் ஹியர். அண்ட் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அந்த முன்னாடி ஐ திங்க் யார் சொன்னார், அந்த வில்லேஜை பற்றி சொன்னார் சதீஷ், ஆர்ட் டைரக்டர் சதீஷ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் வந்து இங்கே சென்னையில் பிறந்து வளர்ந்தது, அதுக்கப்புறம் அமெரிக்கா போனேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு 16 வருஷமாக இருக்கேன். பட் நம்ம கிராமத்துலலாம் எப்படி வாழ்கிறாங்க, இல்லை அந்த ஜஸ்ட் சரௌண்டிங்ஸ், அந்த பியூட்டிஃபுல் நேச்சர் எல்லாமே, அந்த ஒரு ஸ்பாட் வந்து லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் போகும்போது கூட எனக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ஸோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் மேக்ஸிமம் கேரவேனில் உட்கார வேண்டிய டைமில் கூட நான் வெளியிலலாம் சுற்றிட்டு இருப்பேன், ஏன்னோ அந்த வில்லேஜ் ஏரியாலலாம். அண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி தனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் மீ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு, அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் என்னை கொண்டு போய் உட்கார வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட படம்னு அவங்க வந்து யோசித்து இறங்கி பண்ணும்போது அதோட டெடிகேஷன், த சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்டி எல்லாமே அதில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பண்ணுறது ஒரு ஃபீலிங். தனா வந்து என்னை அப்ரோச் பண்ணி பேசி நம்ம வந்து ஓகே மூவிங் ஃபார்வர்டுன்னு சொன்னப்போ கூட ஐ நியூ நிறைய நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த ரோல் வந்து பக்காவாக, அதாவது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை, பர்ஃபெக்ட்னு பண்ண முடியாது, பட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும் நினச்சேன். அது வந்து நிறைய விஷயத்தில் ஐ ஹாவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். இன்றைக்கி அவர் வர வேண்டியது, பட் நான் வர முடியலை. பட் மாறி படம் பண்ணும்போது கூட தனுஷ் அவர்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணுவார், உன்னெல்லாம் எப்படி நான் டப்பிங் பண்ண வைக்க போகிறேன்னு தெரியலை, மலையாளம் ஆக்சென்ட் இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம். ஸோ சென்னையில் பிறந்து வளர்ந்து ஒரு மாதிரியாக தமிழ் பேசுகிற எனக்கே அது ஒரு கான்ஷியஸாக இருந்தது. இது வேறு மதுரை பாஷை, இல்லை தேனி கம்பம் அந்த சைடில் இருக்கிற அந்த ஒரு ஸ்லாங். பட் ஆனால் தனா கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் ஐ வாஸ் ஏபிள் டு மேபி புல் இட் ஆஃப். அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும் ஹவு இஃப் இட்ஸ் ஷூட்டிங் ஆர் நாட். பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது தனாவோட கன்வின்சிங். அண்ட் தனாவோட ஊர்லேருந்து இருக்கிற ஒரு கதை, அவரோட பாஷை, அவர் கரெக்டாக அது வந்து ஈவன் ஒரு சீன் பண்ணும்போது கூட த வே ஹி ஆக்டட் இட் அவுட் டு மீ. அண்ட் அந்த ஸ்லாங் ரொம்ப ஓவராக பண்ணாமல் கரெக்டாக தேவையான ஒரு மெஷரில் மட்டும் பண்ணுறதுக்கும். அண்ட் ஹி ஹெல்ப் மீ அ லாட் இவால்வ் இன் டு தட் கேரக்டர். அதே மாதிரி ராஜவேல் சார் வந்து ஒரு நியூ கமர். சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, நம்ம வந்து நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நிறைய இருந்திருக்கேன், சீனியர் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லலாம். அதுக்கப்புறம் நமக்குள்ள கொஞ்சம் வி லேர்ன் அண்ட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நான் வந்து சொதப்பியிருக்கேன். அதாவது ஒரு ஆங்கிள், இல்லை ஒரு மேபி ஃபேவரிங் த கேமரா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் it is very helpful for an actor or a person who's starting in this film. அந்த சினிமாட்டோகிராஃபர் எஸ்பெஷலி, டைரக்டர் மட்டும் இல்லை, பட் ஆனால் சினிமாட்டோகிராஃபர் கூட நம்மளை வந்து சும்மா திட்டாமல், இல்லை அந்த மாதிரி ஒரு டிமோட்டிவேட் பண்ணாமல் actually encourage பண்ணி and actually teach each that actor
or that artist என்ன எங்கே லைட் இருக்குது பாருங்கள், எங்கே கேமரா எங்கே இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறது, you're the main person in the scene. அதை வந்து every 1 or 2 scenes that we work together, அது வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார். And over the few months that we worked together, it was we started clicking in different ways, and எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருந்தது. And so I thank Rajavel for being so encouraging. And Vijay Master, அந்த ஒரு வீடியோ 1 minute வீடியோ சும்மா ட்ரையல் மாதிரி ஒரு இல்லை ஆடிஷன்னு சொல்ல முடியாது, பட் லைக் ஒரு தனா காட்டுறதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்தாங்க ஃபோனில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம்லேருந்து தனா கூட எனக்கு முத்துக்குமார்னு ஒரு ஆக்டிங் கோச் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி விஜய் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் கூட வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பாதி டைமில் நானும் என் சிங்கிங் கரியரில் அப்படியே ஓடிட்டுருக்கிறதுனால மேக்ஸிமம் விஜய் மாஸ்டரை வந்து எவ்வளோ அவங்க வந்து பேஷண்ட்டாக இருக்க முடியுமோ எனக்காக வெயிட் பண்ணி, அந்த அசிஸ்டன்ட் வந்து வெயிட் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கொஞ்சம் என்னை வந்து ஆக்சுவலி நான் வந்து என்ன ட்ரபிள் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், நான் தான் அவங்கள ரொம்ப ட்ரபிள் பண்ணேன். நான் இந்த உடம்பு ஒரு அளவுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ ஷீ மேட் மீ லுக் லைக் ஐ கேன் டான்ஸ். ஸோ தேங்க்யூ விஜய் மாஸ்டர் ஃபார் தட். அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இசையில் தான். அண்ட் வளர்ந்தது இசைஞானி இளையராஜா சாரோட இசையில் தான், என் அப்பாவோட குரலில் தான். அண்ட் அந்த காம்பினேஷன் எப்படின்னு தெரியலை, பட் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு இந்த படத்தில். நான் வந்து ஹீரோவாக நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து இசை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் another brother who I have a very close connection with, யுவன் சங்கர் ராஜா சார், அவரோட மியூசிக் கம்பெனியில் அவர் வந்து ஆடியோ ரைட்ஸ் எடுக்கிறார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். when தனா told me கார்த்திக் வந்து மியூசிக் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் I'm big fan of some of his all-time great hits, அப்பா பாடின சில பாடல்கள் and many other songs. And for Yuvan also to come into this as a family, it feels like even என்ன சொல்கிறது, ராஜா சாரே நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருக்காருன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் அவர் வந்து எனக்கு ஒரு மனசிய ஒரு குரு ஸ்தானம், ஒரு அப்பா ஸ்தானம் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ I think his blessings also will definitely be here for this audio and for this film. And I don't know வேறு யாரை விட்டேன்னு தெரியல, பட் ஆனால் everybody else whoever assistant directors and especially என் கூட நடித்த நிறைய பேர், அதாவது நிதிஷ் இங்கே இருக்கார், கலையரசன், அதே மாதிரி நிறைய பேர், சிந்து and lot of people who have done, சதீஷ் கூட ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆன் த செட்ஸ் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி it was great experience. ஸோ இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ அகேன் மணி சார், மிஷ்கின் சார், ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ் with your presence. And once again thank you Dana for giving me this chance. நன்றி, வணக்கம்.